சின்ன மருமகள் அடுத்த வர எபிசோட்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி அவ்ளோ துணிய துவைக்கிறதுக்கு தமிழ்ச்செல்வி எடுத்துட்டு வராங்க. உடனே பார்த்தீங்க அப்படின்னா, மலர் "குடு தமிழ்ச்செல்வி நான் துவைச்சு தரேன்" அப்படிங்கிறாங்க. "இல்ல பரவாயில்லக்கா நான் துவைச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்றாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்ட சேது பார்த்தீங்க அப்படின்னா, "வயித்துல புள்ளைய வச்சுட்டு இவ்வளோ துணி எப்படி துவைப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல பார்த்தீங்க அக்கறையா போய் சேதுபதி வாஷிங் மிஷின்லேருந்து, டிவிலேருந்து நெறையா பொருள பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டர் பண்ணிட்டு வந்துடுறாரு. அந்த பொருள்லாம் அடுத்த நாளே பார்த்தீங்க அப்படின்னா, சேதுபதி வீட்டுக்கு இறங்குது. இது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா, சேதுபதியோட சித்தியும், அத்தையும் அங்கருந்து வேடிக்கை பார்த்துட்டுருக்காங்க. "எதுக்கு இவன் இந்த மாரிலாம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இந்த மாரிலாம் பண்ணிட்டுருக்கான் பாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்கலாம் ரொம்பவே வயிறு எறியிறாங்க. ஆனா சேதுபதி வயித்துல புள்ளைய வச்சுட்டு இந்த மாரி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்விக்காக இவ்வளோதையும் பண்றாரு. ஆனா தமிழ்ச்செல்வி இது எல்லாத்தையும் ஏத்துப்பாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாரிலாம் பண்றதுக்கு பதிலா சேதுபதி தமிழ்ச்செல்விய புரிஞ்சுகிட்டு, அவங்கள தன்னோட ஒய்ஃபா திரும்ப ஏத்துக்கிட்டா தான் அவங்க 2 பேரோட வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். ஸோ எப்படி கதை போப்போது? இவங்க குழந்தை தான் இவங்கள சேர்த்து வைக்க போதா? இல்ல அதுக்கு முன்னாடியே இவங்க 2 பேரையும் சேர போறாங்களா? அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிட்டு பாருங்க.